தமிழ்ல வந்து ஒரு அழகான பாட்டு சொல்லுவாங்க. அந்த பாட்டு என்னன்னா, ரொம்ப வேண்டி கடவுள்கிட்ட வேண்டி, ஒரு அழகான இந்த நம்மளுடைய மனித பிறப்பை எடுத்துட்டு வந்து, ஆடி ஆடி கடைசில நம்மளே உடைச்சிரும்ன்றது தான். அது எப்படின்னா, அம் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் நாளாறு மாதமாய் குயவனை வேண்டி, கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதைக் கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. இதை எப்படி பாடுவாங்கன்னா, நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமா குயவன வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி. இதோட அர்த்தம் என்னன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வேண்டி எனக்கு ஒரு மனித பிறவி வேணும்னு சொல்லிட்டு ஒரு பிறவி எடுத்துட்டு வரோம். ஆனா என்ன பண்றோம்னா, அதை மறந்துட்டு ஒரே டான்ஸு, ஆட்டம், பாட்டம், அடுத்தவனை கவுத்துறது, குத்துறது, ஒரு நெகட்டிவ் எனர்ஜிலேயே வாழ்ந்து, ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டே வாழ்றது, இப்படி வாழ்ந்து வாழ்ந்து கடைசியில் புஷ்ன்னு போயிடும். இதுதான் அந்த பாட்டோட அர்த்தம். இது ரொம்ப ஒரு 4 வரியில வாழ்க்கையோட சாராம்சத்தையே நிறுத்தின பாடல் இது. இதை புரிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ஒரு அற்புதமான விஷயம். திருமூலர் சொல்லியிருக்காங்க, எல்லாத்துக்கும் மூலம் நமக்குள்ள தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய உடம்பே வந்து இறைவன் வாழும் ஒரு கோயில்னு சொன்ன முதல் ஒரு ஒரு தமிழ் செயின்ட் வந்து திருமூலர் தான். இதுக்கும் இந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டிக்கும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதாவது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. இது எப்போ வந்து நமக்கு நம்மளுடைய உடம்புக்குள்ள இந்த ஒரு அற்புதமான மனித உடம்பு, உணர்வுகளை சேர்ந்த மனம், உணர்வுகள் எல்லாம் சேர்ந்த இந்த மனித உடம்புல இப்படி ஒரு அற்புதமான விஷயம் இருக்குன்னு நமக்கு தெரியும் போது, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 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 ஆனந்த நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம். அதுக்கு நம்ம தெரியணும்னா, நம்மளுடைய உடம்பு, மனது, உணர்வுகளை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இந்த பாட்டு சொல்கிற அர்த்தம் வந்து வேற ஒன்றுமே கிடையாது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அதாவது ஒருத்தங்க ஒரு மனிதன் ஒரு 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 வேண்டுதலாக கடவுள்கிட்ட இருந்து கேட்டு வாங்குறாரு மனித பிறவியை. அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துடுது மாயினால. அப்புறம் ஒரே கூத்து கூத்து ஆடி ஆடி போட்டு டமால்னு உடைச்சிடுறாங்க. அப்படி உடைச்சதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது இந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இல்லைன்ட்டு. ஆகையினால அன்பு நெஞ்சங்களே, அற்புதமான பிறவி மனித பிறவி. அந்த பிறவியை நம்ம எந்த அளவு யூஸ் பண்ணி இறைத்தன்மையை அடைகிறதும், ஒரு ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு முயற்சியை நாம் ஆரம்பிப்போமாக. நன்றி.